ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு ஏற்கனவே ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்லேயும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துருந்தோம். கமாடிட்டிஸும் நம்ம இன்னைக்கு நேற்று போட்ட ட்ரேடை இன்னைக்கு நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்திருந்தோம். அண்ட் இன்னைக்கு நைட் எதுவும் நமக்கு ட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு மேலே போவோம் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நேச்சுரல் கேஸ் இந்த கீழே இருக்க 6 o'clock ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நேத்தோட ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்தது. ஸோ நீங்கள் அதை பார்க்க வேணாம். பேசிக்காக இந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸில் நான் ஒரு 275.5ல வாங்கி வச்சிருக்கேன். நாளைக்கு மோஸ்ட்லி மார்க்கெட் மேலே போவோம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் நான் 275.5ல வாங்கியிருக்கேன். அண்ட் எக்ஸிட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்றைக்கே மார்க்கெட் மேலே வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை நான் 276.5லே முடிச்சுட்டு வெளில வந்துடுவேன். ஸோ மார்க்கெட் 276.20 வந்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். இது செகண்ட் டைம் மார்க்கெட் 276.20 வர்றது. அண்ட் அட் த சேம் டைம் ஜிங்க்கும் எனக்கு மேலே வருவான் அப்படிங்கிறது எனக்கு என்னோட அனாலிசிஸாக இருக்குது. பட் ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா மார்ஜின் அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு ஜிங்க் பண்ணுற நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் ரெண்டுமே சேர்த்து பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மார்ஜின் கிடையாது. ஏன்னா ஜிங்க்குக்கு மட்டுமே உங்களுக்கு 1,57,000 கிட்ட தேவைப்படுது. ஸோ அதனால் நான் ரெண்டுமே சேர்த்து பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்று தான் பண்ண முடியும். அந்த ரீசன்னால நான் நேச்சுரல் கேஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேன். ஸோ நேச்சுரல் கேஸில் நான் இன்னைக்கு பை பண்ணது 275.50 பைசால நான் பை பண்ணியிருக்கேன். 2 குவான்டிட்டி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டையுமே நான் 276.5 ஒருவேளை இன்னைக்கே வந்துச்சு அப்படின்னா நான் இன்னைக்கே முடிச்சுட்டு வெளில வந்துடுவேன். அப்படி ஒருவேளை இன்னைக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு அந்த பொசிஷனை எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்துடுவேன் அப்படிங்கிற பிளான் என்னோடது. ஸோ இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம பார்ப்போம் எந்த ப்ரைஸில் வெளில வருதுன்னு. 276.4 வரைக்கும் வர்றான். பட் ஆனால் 276.5 இப்போ வரைக்கும் ரீச் ஆகலை மார்க்கெட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் வருதா இல்லை வரலையா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 276.5 டச் பண்ணிட்டு மார்க்கெட் ஆக்சுவலாக கீழே இறங்குறான். நம்ம 30 minutes கேண்டிலில் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் வெயிட். 276.30 பைசே 40 பைசே வரைக்கும் வர்றாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பக்கத்தில் உங்களுக்கு 50 இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு செல்லிங்க்கு 50 வரல இது. ஸோ ஒருவேளை செல்லிங்க்கு 50 வந்துருச்சு போல இருக்கு. ஸோ மார்க்கெட் ரீச் ஆயிட்டான். எஸ், இட்ஸ் அ கம்ப்ளீட்டட் ட்ரேட். ஸோ 275.5ல நம்ம பை பண்ணோம். அண்ட் செல் பண்ணது பார்த்தீங்கன்னா 276.5ல நம்ம செல் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 ரூபி டிஃப்ரென்ஸில் நம்ம ட்ரேடிங் பண்ணியிருக்கோம். ஸோ 1 ரூபி டிஃப்ரென்ஸில் நமக்கு ட்ரேடிங் பண்ணதுனால மார்க்கெட்டை பார்ப்போம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ 275.5ல வாங்கி 276.5. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் மேலே ஏறிட்டு தான் இருக்கான். நம்ம செல் பண்ண ப்ரைஸ்லேருந்தே 276.50ல நம்ம செல் பண்ணியிருந்தோம். பட் அதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 50-60 பைசா கிட்ட அவன் மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜிங்க்கும் மேலே தான் ஏறுவான் அப்படிங்கிறது என்னோட கான்செப்டாக இருக்குது. பட் ஆனால் ஜிங்க் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாரி நம்ம ஜிங்க் பார்க்கணும். நேச்சுரல் கேஸ் தான் வருது எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குது. அது மேபி என்னோட ப்ரௌசர் ப்ராப்ளமா இல்லை என்னோட இன்டர்நெட் ப்ராப்ளமா இருக்க வாய்ப்பு இல்லை. நேச்சுரல் கேஸ் தான் வருது எனக்கு. ஏன் நேச்சுரல் கேஸ் வருது? ஓகே, ஜிங்க் இப்போ வருது எனக்கு. ஸோ ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மார்க்கெட் மேலே ஏறுவான் அப்படிங்கிறது என்னோட கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் ஏறிட்டு இருக்கான். நல்லாவே மார்க்கெட் ஒரு 278.7ல ஓப்பன் ஆனவன் 278.8 வரைக்கும் மார்க்கெட் மேலே போயிருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இன்னும் மேலே தான் போகும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு கண்டிப்பாக மார்க்கெட் ஜிங்க்குக்கு புல்லிஷாக தான் இருக்கணும். நேச்சுரல் கேஸுக்கும் நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட்டாக இருக்குது. பார்ப்போம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்கோட ட்ரேடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 2,300 கிட்ட நம்ம நம்ம நேத்தோட ட்ரேடை இன்னைக்கு எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வரும்போது அதுக்கான ப்ராஃபிட் ஒரு 2,300 இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரேடு இன்னைக்கு நைட்டு பை பண்ணி செல் பண்ணதுக்கான ட்ரேடு, அதாவது 11 o'clock 11:01க்கு நான் பண்ண ட்ரேடு 11:05க்கு எனக்கு முடிச்சுட்டு வெளில வந்திருக்கு. வித்தின் 4 minutes ஆஃப் கேப்பு. ஸோ 4 minutesல நம்ம இன்னொரு அமௌண்ட் சம்பாதிச்சது பார்த்தீங்கன்னா அது ஒரு 2,500 கிட்ட நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம். விச் இஸ் அ ஃபேர் அமௌண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் நம்மளால ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம மேக் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடு.
ஒரு சில பேருக்கு நான் ஏற்கனவே என்னோட மற்ற வீடியோஸ்ல சொல்லியிருந்த மாதிரி ஒரு சில பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எனக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரூ. 500 கிடைச்சா போதுங்கிற மாதிரி இருக்கும். இல்ல ஒரு சில பேருக்கு வந்து 5000 தேவைப்படும். ஸோ அவங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ இஸ் ட்ரேடிங். அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் பெருசாவோ கம்மியாவோ இருக்கலாம். பட் ஆனா எனக்கு வந்து இந்த அமௌண்ட் சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கிறதுனால நான் ₹1 டிஃபரன்ஸ்ல முடிச்சுட்டு வெளில வர்றேன். பாத்தீங்கன்னா 275.5ல வாங்கினது நான் 276.5ல முடிச்சுட்டு நான் வெளில வர்றேன். So which is of ₹1 difference, and உங்களுக்கு தெரியும் ₹1 for natural gas will be 1250. நம்ம ரெண்டு குவான்டிட்டி பண்ணதுனால வந்து எனக்கு ₹2500 கிடைச்சிருக்குது. அண்ட் அகெயின் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு கிராஸ் ப்ராஃபிட் தான். இதுல brokerage இருக்கும், டாக்ஸஸ் இருக்கும், அதெல்லாம் பிடிச்சது போக எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நான் ஜிங்க் வந்து கண்டிப்பா நம்ம பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு வந்து புல்லிஷா தான் இருக்கும். கண்டிப்பா மார்க்கெட் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஆக்சுவலா நமக்கு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு இன்னைக்கு பண்ண ட்ரேட் ஓகே. நான் நேத்தோட ட்ரேட் இன்னைக்கு முடிச்சுட்டு வெளில வந்து அதுல ஒரு ₹2300, இன்னைக்கு பண்ணதுல ஒரு ₹2500. ஸோ மொத்தமா ₹4800 நான் சம்பாதிச்சதுனால எனக்கு அதுவே போதுமானதா இருக்கு. நான் ரொம்ப நிறைய ட்ரேட்ஸ் பண்ணி நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஈவன் தோ ஐ நோ ஃபார் ஷுர் நாளைக்கு வந்து, அதாவது என்னோட அனாலிசிஸ் படி ஐ எம் ஷுர் நாளைக்கு மார்க்கெட் மேல போவோம் அப்படிங்கிறது. பட் ஐ கேன் பி 100% ராங். நான் சொல்ற மாதிரி எப்பவுமே. ஏன்னா வந்து ஷேர் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் அன்பிரெடிக்டபிள் இல்லைங்களா? பட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் எனக்கு வந்து அவன் மேலே போவான்னு எனக்கு தோணுது. அதுக்காக வந்து நான் இதை வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். பட் நான் ஏற்கனவே நான் நேச்சுரல் கேஸ்ல பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்ததுனால எனக்கு வந்து ஜிங்க்ல பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தோணலை. பார்த்துக்கலாம். ஜிங்க்ல வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம மேபி நாளைக்கு நாளான்னைக்கு ஏதாச்சும் நமக்கு வந்து ட்ரேட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜிங்க்ல பண்ணலாம். பட் இன்னைக்கு நான் நேச்சுரல் கேஸ் முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். அண்ட் ப்ராஃபிட் ஆஃப் 2500 அதை மட்டும் தான் இப்போ பண்ணதை மட்டும் செப்பரேட்டா எடுத்து பார்த்தோம்னா 2500. இன்னைக்கு மார்னிங் இன்னைக்கு நேத்தோட ட்ரேட் இன்னைக்கு முடிச்சுட்டு வெளில வந்ததையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு ₹4800. அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஆன் கமாடிட்டிஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ₹4800 சம்பாதிச்சிருக்கோம். அண்ட் நம்ம ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்ல நம்ம இன்னைக்கு பண்ண ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ₹500. ஸோ மொத்தமா இன்னைக்கு வந்து ஓவரால் ட்ரேட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ₹5300 கிட்ட நமக்கு கிடைச்சிருக்குது. which is a decent amount of money என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மேபி கண்டிப்பாக அவங்களுக்கும் இந்த வீடியோஸ்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. குட் நைட் டு ஆல்.